இப்போ எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ திரும்பவும் இதெல்லாம் எப்படா பாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இல்லை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் காதில் கேட்டாங்கன்னா எனக்கு காதலே விடுவோம் வாட்டி. பெரிய ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், த பிக் ஒன் அப்படின்ட்டு. அரௌண்ட் 25 days. Hey guys, welcome back to this show. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் Rynox Saddle Bag தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளார என்னென்ன கொடுத்துருக்கு, அது நம்ம வண்டிக்கு எப்படி செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு வயட்ரா, அதுக்கப்புறம் பிபிஜி அந்த மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் தான் நான் செலக்ட் பண்ணேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், த பிக் ஒன் அப்படின்ட்டு. அரௌண்ட் 25 days நார்த் இந்தியாவில். ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன், நீங்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். ஸ்பிட்டி வேலி விச் இஸ் இன் இமாச்சல் பிரதேஷ் அண்ட் லே லடாக். அண்ட் ஆப்ஷன் சி வந்து ஸ்பிட்டி வேலி ப்ளஸ் லே லடாக். இதில் எதுவாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் ஆட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோயிங் ஃபார்வர்ட் நிறைய அட்வென்ச்சரான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து 64 லிட்டருங்க. 2 பேக் இருக்கும். ஸோ இது ஒரு பேக்கு அண்ட் இது ஒரு பேக்கு. ஸோ அவ்வளோதான், பாக்ஸே காலியாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஸோ செக்ஸி. ஸோ ஆக்சுவலாக எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். வேறு கலர், க்ரே கலர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, ப்ரௌன் அந்த மாதிரிலாம். ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எல்லாமே மோஸ்ட்லி நான் பிளாக்கில் தான் வாங்குவேன். ஸோ சேம் இதுவும் இதுவும் 2 பக்கமும் மாட்டிக்கலாம். இது ஃபுல்லாக என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ நிறையா ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளால் அட்டாச் பண்ணி நம்ம 2 சைடு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2லேயுமே வந்து வாட்டர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு. ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க பேக்கு. ஸோ டோட்டலாக சேர்த்து 64 லிட்டர்ஸ் இது. உள்ளார நான் நினச்ச மாதிரி, நான் ஆக்சுவலாக க்ரீன் கலர் வரும்னு நினச்சேன். இந்த ரெயின் கவரு பார்த்திங்கன்னா பிளாக் கலர்லேயே வந்திருக்கு. ஸோ இது வந்து இதை போட்டு நம்ம பேக்காகவும் மாட்டிக்கலாம் 2 பக்கமும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஜிப் இருக்குது. இது ஜிப் இல்லையா? ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் போல், இது கீழே வரையும். நல்லாவே பெருசாகவே இருக்குது. இப்போது இது ஓப்பன் பண்ணலாம். இங்கே ஒரு ரைனாக்ஸ் சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. இது அப்புறமா நம்ம ரைட் பண்ணும்போது வச்சு போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இதுவுமே உள்ளார பார்த்திங்கன்னா இது பாலிஸ்டர் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்குள்ளார ரைனாக்ஸ் இந்த ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. வேணால் நம்ம ஹெல்மெட்லேயோ இல்லை பைக்லேயோ அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம் இது. ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5350. ஆமாம், இதோட தான் இருந்துச்சு எனக்கு ஆன்லைனில் பார்த்தம்போதும். ஸோ ஆக்சுவலாக நான் அமேசானில் தான் வாங்கினேன். நிறையா இதுக்கு நேரில் போயிட்டு வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய க்ளவுலாம் பார்த்தேன். பட் க்ளவ் எது இருந்துச்சு, நம்ம டச் அண்ட் ஃபீல் வேணும் அப்படின்றதுனால நான் போயிட்டு ஷோரூமில் எடுத்தாச்சு. ஸோ அதுவும் ஒரு அன்பாக்சிங் வீடியோஸில் பார்ப்போம் சீக்கிரமாக. ஸோ இதை அட்டாச் பண்ணி நம்ம வண்டியில் எடுத்து போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நான் போயிட்டு சேடல் ஸ்டேவே என்னோடய வண்டிக்கு போட்டேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 months தேடிட்டு இருந்தேன் என்னோடய FZ வெர்ஷன் 2க்கு சேடல் ஸ்டே வேணும் அப்படின்ட்டு. தமிழ்நாடு முழுக்க சுற்றி நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டு இருக்கிற கான்டாக்ட்லாம் எங்கேயுமே கிடைக்கல. அண்ட் நேற்று காலையில் ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். சடனாக ஒரு அந்த வீடியோவில் நம்பர் கிடச்சிது எனக்கு, இந்த சேடல் ஸ்டே இந்த பைக்குக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு அது சேலமில் இருந்துச்சு. அப்புறம் நேற்று மதியம் சொல்லி நேற்று சாயங்காலமே அது கைக்கு வந்துச்சு. இன்றைக்கி போய்ட்டு ஃபிட்டு பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த சேடல் ஸ்டே. ஸோ இந்த வண்டிக்கு ஏதாச்சும் நீங்கள் சேடல் ஸ்டே வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரொம்ப பக்காவாக இருக்குங்க, வெல் செட்டு, சரியான செட்டில்டு இது. ஸோ இதுக்குன்னே செஞ்சது தான் இது. வெர்ஷன் 1க்கு 2க்கு எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை ஃபிட் பண்ணி பார்ப்போம் இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நான் ஹை லெவலில் ஃபிட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வண்டியில் எடுத்து வைக்கும்போது நம்ம எல்லாமே இதை கட்டிடுவோம். அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டு டச்சு இதை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக 2 பக்கமும் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நான் லூஸாக போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக வைக்க முடியும் என்னால். ரொம்பவே ஹார்டாக இருக்குது இந்த மெட்டீரியல் நல்லாவே. நானும் கொஞ்சம் சாஃப்ட், ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இட்ஸ் வெரி ஹார்ட். இவ்வளோ தூரமாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக எடுத்து வைக்க முடியும்.
அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ரைனாக்ஸ். ஸோ கரெக்டாக இருக்குது. இது நம்ம எல்லாமே போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கட்டிப்போம். ஸோ இதுக்கு மேலே ஒரு வைக்கிறதுக்காக டெயில் பேக் வாங்கியிருக்கேன். டெயில் பேக் வந்து ரைனாக்ஸில் ரொம்ப காஸ்ட்லி, கிட்டத்தட்ட 8000. நான் அதுக்கப்புறம் நர்மோட சம்திங் ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட எனக்கு 4500 ஆச்சு. அதுவும் எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்ப்போமா சும்மா. இதுதாங்க அந்த இன்னொன்று டெயில் பேக். என்னடா மாட்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது நம்ம வேணால் மாட்டிக்கலாம். இதை எடுத்து நம்ம வேணாம் அப்படின்னா உள்ளார வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் டெயில் பேக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து 45 லிட்டர்ஸு. ஸோ நம்ம இந்த வண்டிக்கு நான் வச்சு பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அங்கேயே. ஸோ ஈஸியாக இருக்குது இது வைக்கிறதுக்கு. நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம என்ன ஹரிசாண்டல்லையும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் வெர்டிக்கல் வச்சு தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்ம இது எல்லாமே கட்டுறதுக்கு. ஸோ இதுக்குள்ளார ஆல்ரெடி திங்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இந்த சேம் மெட்டீரியல் தான், ரைனாக்ஸில் இருக்கிற மெட்டீரியல் தான். இதுதான் நான் முன்னாடியே சொன்ன அந்த ரைடிங் க்ளவ். இது ஆக்சுவலாக வின்டருக்காகவே ரைனாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சும்மா போட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக ரொம்பவே டைட்டாக இருக்குது. இது நம்ம கியர்ஸ்லாம் போடும்போது சரியாக போகும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாண்டாக தெரியும். ஸோ இதோட ப்ரைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 4800ங்க. ஸோ ரைனாக்ஸில் இருந்தது இதுதான் காஸ்ட்லியஸ்ட்டு. அம்மா இல்லைன்னு பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ் காதில் கேட்டாங்கன்னா எனக்கு காதலே விடுவோம் வாட்டி. ஸோ இதுதான். அண்ட் இதுக்குள்ளார வந்து இன்னொரு பேக் இருக்குது. இந்த பேக் வந்து நம்ம டெயில் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம இதே மாதிரி கேரி பேக்கும் இப்போ மாட்டிக்கலாம் பின்னாடி. ஸோ இதை இங்கே வச்சிடலாம். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட வந்து 18 லிட்டர்ஸு. இதுலேயும் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, சேம் க்ரீன் கலர் வந்திருக்கு இந்த கவரு, ரெயின் கவரு. ஸோ நான் ஆக்சுவலாக இதில் வந்து க்ரீன் கலர் தான் வரும்னு நினச்சேன், பட் இதில் க்ரீன் கலர் வந்துச்சு. இதோட இந்த பேக்கோடதுமே வந்து க்ரீன் கலர் தான். ஸோ அவ்வளோதாங்க. இன்னும் நிறைய இதெல்லாமே இந்த கேமரா ஹோல்டரு, மவுண்ட்டு எல்லாமே. ஸோ மற்றபடி இன்னும் 2-3 பேக் இருக்குது, அதுவுமே அன்பாக்சிங் பண்ணணும் சீக்கிரமாக. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் இன்கேஸ் பைக் ட்ரிப் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பேக் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதுவுமே கூட இது வந்து நான் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். இது நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது பேக்கு. நான் இது நம்ம போட்டு டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. நான் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இந்த பக்கம் இந்த சேடல் ஸ்டே வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. பக்காவாக இருக்குது. ஸோ இது திங்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கிளம்ப போகிறோம் கூடிய சீக்கிரம். ஸோ இது வந்து கார்பனோட ஹைட்ரேஷன் பேக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் 2.5 லிட்டர்ஸ்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட இதோட காஸ்ட் வந்து 2450 வந்துச்சு, பட் ஆஃபரில் 2200. ஸோ நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், ஹைட்ரேஷன் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இட்ஸ் லைக் வாட்டர் ப்ரூஃப் ஆக்சுவலி இந்த பேக்கு. ஸோ இது எல்லாமே வச்சிட்டோம் அப்படின்னா பைக் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெயின் கவர் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம கண்டிப்பாக வண்டி எடுக்கும்போது எடுக்கணும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதெல்லாம் எப்படா எடுத்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். உண்மையாகவே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது 2-3 நாளாக சுற்றி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்மா. பாய்.